ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் ஈஸ்தட்டிக். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டோரேஜ்காக வேஸ்ட் துணியில எப்படி ஒரு பாக்ஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு. அதுல என்னுடைய தையல் சாமான்கள் வச்சுக்கிறதுக்காக நான் அது செய்திருந்தேன். அதே நேரம் இது ஒரு பாக்ஸ் செய்தேன். எப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்னால மட்டும் மேல இந்த மாதிரி 5 ஸ்டிக்ஸ் ஒன்னா ஸ்டிக் பண்ணி அதுல இந்த பீட்ஸ்னால பூக்கள் எல்லாம் செய்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஏதாச்சும் சாமான்களோட டீட்டெயில் எதுவும் எழுதணும்னா அப்படி எழுதி கொள்ளலாம். இல்ல வேற எதுவும் நாங்க சின்ன சின்ன திங்ஸ் ஒட்டணும்னு சொன்னா இதுல ஒட்டிக்கலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னு சொன்னா ரிபன்ஸால தான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஹாஃப் ஸ்டிக், ஹாஃபா வெட்டி வெட்டி இப்படி கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹாஃபா வெட்டி வெட்டி கவர் பண்ணியிருக்கேன். சரியா? இது வந்து கேலண்டர்ல ஒரு பின் துண்டு எடுத்து தான் இந்த பாக்ஸா வெட்டி எடுத்திருக்கேன். வேஸ்ட் பண்ணாம இதையும் செய்வோம். இது ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக, இதுவும் ஒரு உதவுமேன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மூடியை நான் செய்திருக்கேன். அதே நேரம் இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் முழு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கும் சின்ன ரிபன்கள்னால இப்படி ஃபுல்லா கவர் பண்ணி செய்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளுக்கும் நீங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸாலே கவர் பண்ணிக்கலாம். இல்ல துணிகளால டிசைன் பேப்பர்ஸ், ஹாஃப் ஷீட்ஸ் இது எதுனாலையும் கவர் பண்ணி கொள்ளலாம். இந்த பாக்ஸை விட 1 இன்ச் நீளத்திலையும் கொடுத்துதான் நான் இந்த பாக்ஸை இப்படி செய்து எடுத்திருக்கேன். மூடியும் போடுற மாதிரி. அப்ப கவர் ஆகி எங்களுக்கு அழகாது இருக்கணும்ன்றதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இன்னும் நிறைய ஐடியாஸ் வரப்போகுது. ஸோ என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.